என் அன்பிற்கினிய ஃபீனிக்ஸ் பேர்ட் யூடியூப் சேனல் நல விரும்பிகளே, நேயர்களே, வணக்கம். இன்றைக்கு நான் படித்தது, பார்த்தது, கேட்டது என்கின்ற தலைப்பின் கீழே கல்வியை சார்ந்த ஒரு விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டு பதிவை படைக்கின்றேன். இது ஒரு முன்னுரையா சொல்றேன். ஏப்ரல் மாசம் வந்துட்டாலே தேர்வுகள் வரும், எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் அதுக்காக பரபரப்பா இயங்கிட்டு இருப்பாங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து +2 வரைக்கும், கல்லூரிலையும் சரி. ஸோ எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மே மாதம் ரிசல்ட் வரும். இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த கொரோனா கொடிய தொற்று வந்த பிறகு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் போகும்போது நம்முடைய வாழ்வியல் இலக்கணங்கள் மாறி, வாழ்வியலின் தட்ப வெட்ப நிலைகள் மாறியதால் சில ஒரு முன்னுக்கு பின் சில விஷயங்கள் நமக்கு காலதாமதமாகிவிட்டது. பரீட்சைகள் கொஞ்சம் காலதாமதமாக நடந்தது, ரிசல்ட் கொஞ்சம் தள்ளி வந்தது. மே மாதம் பார்த்தா லீவ் வரும். அந்த லீவ்னால அந்த குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கே டூர் போகிறதோ இல்லை வீட்டு பக்கத்துல என்ஜாய் பண்ணுறதா இருக்கும். அது ஒரு காலகட்டம். இப்போ எக்ஸாம் முடிஞ்சாச்சு, ரிசல்ட் வந்தாச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதை ஒட்டி அனைத்து பள்ளிகள், தமிழகமும் உள்ள அரசு பள்ளி, தனியார் பள்ளி, பல நிறுவனங்கள் இந்த பள்ளியில் சேருங்கள் என்ற விளம்பரங்களையும் பல ஊடகங்களின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கு. ஆனா தேர்வுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா சில சமூக ஆர்வலர்கள், அறக்கட்டளையை சார்ந்தவர்கள், சில கல்வி நிறுவனங்கள், சில பத்திரிகை துறை இவர்கள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கல்வி கண்காட்சி நடத்தியிருப்பாங்க. அதாவது +2 10க்கு அப்புறம் நம்ம என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டிட்டோம். இப்போ ரிசல்ட்டும் வந்தாச்சு. இப்பதான் என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள் 10th +2 முடிச்சவங்க அடுத்த உயர்கல்வி நாம் என்ன பயில வேண்டும், அதை எங்கு பயில வேண்டும் என்று ஒரு சின்ன குழப்பம் வரும். இந்த குழப்பத்தில் நீங்க உங்களை சார்ந்த ஆசிரியர்கள், உங்களை பற்றி அறிந்த ஆசிரியர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில கல்வியாளர்கள் இவர்களுடன் ஆலோசனை பெற்று நீங்கள் உங்களுடைய கல்வி நிறுவனத்தை தேர்வு செய்து விட்டால் அங்கேயே நீங்க பாதி வெற்றி அடைஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் அடுத்த 50% நீங்க அந்த கல்வி நிறுவனத்தை சேர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது தான் அடுத்த வெற்றி. எனவே இப்ப இந்த குழப்பத்திலிருந்து மீள்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிந்த ஆசிரியர்கள், உங்களுக்கு தெரிந்த ஆசிரியர்கள், சில சான்றோர்கள், அறிஞர்கள், இவர்களோட நீங்க 1ஆம் வகுப்புல இருந்து +2 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. அது உங்களுடைய அறிவையும் திறமையையும் உங்களுக்கே வெளிக்கொண்டு வந்திருக்கும். இப்ப நீங்க இந்த 1ல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்துல உங்களுக்கு அறிவு திறமை வளர்ந்துருக்கும் இல்லையா? இந்த அறிவையும் திறமையும் பயன்படுத்தி இந்த உயர்கல்வி தேர்வு செய்வதில் மிக ஜாக்கிரதையா இருக்கும். பெற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காக அங்க போய் சேர்ந்துறாங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுல அந்த கல்வி நிறுவனத்தில் சேர்ந்துறாங்க. ஏன்னா ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் தேர்வு பெற்று விட்டால் 50% பாஸ் ஆகிட்டீங்க. அடுத்த 50% நீங்க தேர்வு செய்த கல்வி நிறுவனத்தில் சேர்ந்து படிக்கின்ற பொழுது உங்களுடைய ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு, அதுதான் உங்களுடைய வாழ்வியலுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்ற அன்புடன் அடக்கத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் நீ எங்கு பார்த்தாலும் நிறைய கல்வி நிறுவனங்கள், பிரைவேட்டா தனியார் சொல்ற பலவிதமான கலர் விளம்பரம் கொடுப்பாங்க. பேப்பர்லெஸ் சொல்லுவாங்க, பேப்பர்ல கொடுப்பாங்க. அதுல டாப்பர்ஸ் பத்திலாம் போடுவாங்க. நீங்கள் ஆய்ந்தறிந்து அந்த கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அடுத்ததா நான் முக்கியமா சொல்றது என்னன்னா, இனிமேல் தான் நீங்க எத்தகைய கல்வியை தேர்வு செய்ய வேண்டும், உயர்கல்வியை எப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் இருந்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வேலை நிச்சயம். எனவே இன்றைய பள்ளி, கல்லூரி மாணவர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி தங்கைகளை, நான் முன்னாடி சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஆய்ந்து அறிஞ்சுங்க. நல்ல முறையில் தேர்வு செஞ்சு நல்லா படிச்சு நல்லா வாங்க. உங்க பெற்றோர்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பெருமையும் புகழையும் பணத்தையும் ஈட்டி தாருங்கள்.
ஏனென்றால் வெற்றி நம்மிடம்தான் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சாதனை இதில் சொல்லியிருப்பேன். வானம் தொட்டுவிடும் தூரம்தான் நம்பிக்கை உள்ளவர்கள். எனவே கடின உழைப்புடன், விடாமுயற்சியுடன், தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி 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 என்று மாணவர்களை வாழ்த்தி, அடுத்ததா இதோட அடுத்த பதிவுல பார்த்தீங்கன்னா கல்வியை பற்றி டோட்டலா சொல்லிட்டேன். விவசாயம், மருத்துவம், சட்டம், வணிகவியல், இப்படி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, நிறைய விஷயம் இருக்கு. ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பிலையும் ஒரு செக்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. இது விவசாயத்தை பற்றி ஒரு தனிப்பகுதி, மருத்துவம் சார்ந்ததை பற்றி ஒரு பகுதி, இதெல்லாம் உங்கள் பார்வைக்கு வரும். எனவே மாணவ தம்பி தங்கைகளே, பாருங்கள், பயனடையுங்கள், பகிருங்கள், விமர்சனம் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு என்றென்றும் உங்கள் ஃபீனிக்ஸ் சாலமன்.